அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கேக் ஜெல் சேர்த்து பீஸ் கேக் 2 கிலோவில் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு கொக்கோ பவுட்ரு 1/2 கப், 1/2 கப் மைதா மாவு, சீனி 2 கப், கேக் ஜெல், வெண்ணிலா எசன்ஸ், அப்படி இல்லைன்னா சாக்லேட் எசன்ஸ். நான் சாக்லேட் எசன்ஸ் தான் வச்சுருக்கேன். பட்டர் எசன்ஸு, மில்க் எசன்ஸ், முட்டை, எண்ணெய் 1/2 கப். இப்போ வந்து நீங்கள் இதில் நான் 2 லேயர் கேக் செய்கிறதுனால தான் 10 இன்ச்சு டின் எடுத்திருக்கேன். நீங்கள் 3 லேயர் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் 8 இன்ச்சு டின் எடுத்துக்கலாம். இது எல்லா பக்கமும் பட்டர் ஷீட் போட்டு 4 கீழே மட்டும் இல்லை 4 ஓரத்துலேயும் நீங்கள் வந்து நல்லா எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் நிறைய எண்ணெய் தேய்ச்சிங்கன்னா மொறுன்னு வந்துடும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. இதில் இப்போ 8 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சாக்லேட் எசன்ஸ் 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு இல்லை அப்படின்னா வெண்ணிலா எசன்ஸ் நீங்கள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் நான் பட்டர் எசன்ஸும் மில்க் எசன்ஸும் சேர்த்துருக்கேன். ரெண்டும் முக்கால் டீஸ்பூன் பட்டர் எசன்ஸ், 3/4 டீஸ்பூன் மில்க் எசன்ஸ், 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று இருந்தாலும் பரவாயில்ல, அது கூட நீங்கள் 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டை வாசனை கன்ஃபார்மாக இருக்காது. அப்படி பீட் பண்ணக்குள்ளே கொஞ்சமாக 3 பேட்சா, அதாவது 2 கப் எடுத்தோம்ல சீனி, அதை 3 பேட்சா கொஞ்சமாக அதை போட்டு பீட் பண்ணிக்கோங்க. அது வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கூட செய்யலாம். ஏன்னா பறக்கும்ல, அதை நீங்கள் ஆஃப் பண்ணி வேணாலும் செஞ்சுக்கோங்க. ஜீனி பறக்கிறதுனால நீங்கள் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஜீனி கொஞ்சமாக 3 தடவை கொட்டி எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜீனி எப்போவுமே பவுட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி போட வேணாம். நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போடுங்க. 2 கப் ஜீனி. அதுக்கப்புறமா நல்லா பஃப்னு பொங்கி வந்துடும். நல்லா வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதில் கொஞ்சமாக 4 பேட்சா வந்து மைதா மாவு சேர்த்துக்கோங்க. எல்லோரும் 3 பேட்சா சேர்க்க சொல்லுவாங்க. நீங்கள் 4 பேட்சா, ஏன்னா பிகினர்ஸ்லாம் வந்து ஒழுங்காக தெரியாது, சமயத்தில் வந்து அது கெட்டி முட்டியமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். அதனால் நீங்கள் 4 சேர்க்கறதுனால ஒன்றும் கிடையாது. நீங்கள் 4 பேட்சா தனித்தனியாக கொஞ்சமாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு தடவைக்கும் அரை நிமிஷம் கேப் விட்டுக்கோங்க. அரை நிமிஷம் போதும், இல்லை ஒரு 10-15 வினாடிகள் போதும். அதை நீங்கள் நல்லா பீட் பண்ணி கொஞ்சம் தண்ணி மாதிரி, அதாவது லைட்டாக ரொம்ப மடிப்பு கெட்டியாக மடிப்பு வந்துச்சு தெரியுமா, அதோட கொஞ்சம் தண்ணியாக மடிப்பு வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி பீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கேக் ஜெல் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி ஊற்றுதுண்டு. இந்த மாதிரி சொல்கிறேன்னு ஊற்றக்குள்ள கேக் ஜெல் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன். ஏன்னா வந்து 2 டீஸ்பூன் அப்படிங்கிறது 1 டேபிள் ஸ்பூன். அதனால 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் கேக் ஜெல் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்பீடில் வச்சு அதை கரெக்டாக ஒரு 5-8 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணுங்கள். பீட் பண்ண உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக வர மாதிரி இருக்கும். இந்த பீட்ரு இதுக்கு முன்னாடி நான் வேறு பீட்டர் வச்சுருந்தேன். இது கொஞ்சம் நல்லா ஸ்பீடு ஓவராகவே இருக்குது. அதனால் வந்து சீக்கிரமாகவே எனக்கு பீட் ஆகி கிடச்சிரும். நல்லா பீட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் எடுத்து பாருங்கள். ரொம்ப கெட்டியாக இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரியலனா கூட 5-8 நிமிஷம் நீங்கள் பீட் பண்ணிங்கனாலே தெரியும் அது எந்த தன்மையில் கெட்டித்தன்மையில் இருக்குண்டு. இடையில கூட உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா சாக்லேட் எசன்ஸ் சேர்த்து செய்யுங்க, நல்லாயிருக்கும். பட்டர் எசன்ஸும் மில்க் எசன்ஸும் கிடைக்கலன்னா பிரச்சனை இல்லை. என்ன லைட்டாக முட்டை வாசனை அடிக்கிறீங்களா, எப்பவும் போல் லைட்டாக அடிக்கத்தான் செய்யும். அதனால ஒன்றும் பரவாயில்ல. நீங்கள் அதை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வாங்கி வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கன்ஃபார்மாக முட்டை வாசனை அடிக்காது. அதுக்கப்புறம் சாக்லேட் கொக்கோ பவுட்ரு என்கிட்ட 2மே இதுக்கு டார்க் கொக்கோ பவுட்ரு இருந்துச்சு. அது தீர்ந்ததுனால கொஞ்சமாக மில்க் கொக்கோ பவுட்ரு நான் சேர்த்துருக்கேன். அதனால் ஒன்றும் கிடையாது, டேஸ்ட் எப்போவுமே அப்படியே தான் இருக்கும். அதனால் அதை போட்டு சும்மா ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு 1 நிமிஷம் மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் 1/2 கப் எண்ணெயை சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும், 1 நிமிஷம் கூட தேவையில்லை, அரை நிமிஷம் மட்டும் லைட்டாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் பீட் பண்ணிங்கன்னா மொறுன்னு ஆகிடும். கையால் கூட நீங்கள் கலந்து விட்டுக்கலாம் ஸ்பேச்சுலா வச்சு. பிகினஸாக இருந்தால் கேக் ஜெல் நம்ம சேர்க்குறோம்ல மாவில், அப்போயே 180 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு மாவு சேர்த்துட்டு அதில் நம்ம ஒரு குச்சி வச்சு எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம இது செஞ்சுக்கோங்க. டேப் பண்ணிக்கோங்க நல்லா. ஏன்னா உப்பி வராமல் இருக்கும். அதனால தான், இல்லைன்னா பபுள்ஸ் கீழே இருந்து கொஞ்சம் உப்பி வர மாதிரி ஆயிரும். அதனால் நல்லா டேப் பண்ணிக்காங்க. கேக் ஜெல் சேர்த்ததுக்கப்புறம்
கலர் கம்மியாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்க வேணாம். கேக் ஜெல் சேர்த்து நீங்கள் வந்து கொக்கோ பவுடர் சேர்த்திங்கன்னா கலர் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் வந்து கேக் ஜெல் சேர்த்து நம்ம செய்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும், கலர் கம்மியாக மட்டும் போகாது. ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆகி நீங்கள் வெந்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கலர் அதே மாதிரியே கிடச்சிரும். எக்ஸ்ட்ரா கொக்கோ பவுடர் போட்டுறாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது, முறுமுறுன்னு ஆன மாதிரி ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குண்டு, தொட்டோன்னே அமுங்குது. அது உடையுதுன்னு பார்க்காதீங்க, நல்லா சூடாக இருக்குள்ள நம்ம கை வச்சுட்டேன். எவ்வளோ அமுக்கணுன்னு எவ்வளோ சாஃப்டாக உள்ள சூப்பராக இருக்குது பாருங்கள், ஸ்பாஞ்சியாக. கேக் ஜெல் சேர்த்தோம்னா நார்மலாக இப்படி தான் இருக்கும். கேக் ஜெல் சேர்க்காமலும் நம்ம செய்யலாம். அது வந்து செய்கிறது உங்களுக்கு எப்படின்னு தெரியும், இல்லைன்னா அதுக்கு ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. என்கிட்ட ஏற்கனவே க்ரீம் இருந்துச்சு, ஆனால் எதுக்கு நான் திரும்பவும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன்னா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. 3/4 கப் விப்பிங் க்ரீமுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகர் சேர்த்துக்கோங்க. ஐசிங் சுகர் வீடியோ உங்களுக்கு இன்ஷால்லா போடுறேன். நான் கம்மியாக க்ரீம் சேர்த்ததுனால ஒரு கம்பி வச்சு நான் சுத்த விட்டுருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்வீட்டில் ஃபஸ்ட்டு போட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மேலே ஏற்றணும். அந்த க்ரீம் பீட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கன்ஃபார்மாக இன்ஷால்லா போடுறேன். பாருங்கள் நல்லா பீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டிப் பிக்காக வந்துடணும். அப்புறம் கேக் 2 லேயராக வெட்டி வச்சுருக்கோம்ல, ஃபஸ்ட்டு லேயர் வச்சு சுகர் சிரப் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சுகர் சிரப் சேர்க்க முடியலன்னா ஷார்ட்ஸில் நான் இன்னொன்று சுகர் சிரப் சேர்க்கறதுக்குன்னு ஒரு இது வச்சுருக்கேன். அதை வச்சு நீங்கள் ஒவ்வொரு தடவை நீங்கள் வச்சு எடுக்கலாம். இதை நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப நிறையா சேர்த்துட்டிங்கன்னா வெளியில் வலிஞ்சு வரும். இப்போ எல்லா பக்கமும் சேர்த்தாச்சு. ஃபஸ்ட்டு க்ரீம் கம்மியாக வேணும்னு சொன்னதுனால க்ரீம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துருக்கேன். க்ரீம் இதில் கம்மியாக கேட்டதுனால இதில் நான் கம்மியாகவே க்ரீம் சேர்த்துருக்கேன். ஒரு அதிக பேர் வந்து க்ரீம் எனக்கு அதிகமாக வேணாம், தெவட்டுற மாதிரி இருக்குது, கம்மியாக க்ரீம் வச்சு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறதுனால இது கம்மியாக வச்சு க்ரீம் செஞ்சு கொடுத்துருக்கேன். அப்படி இதை நீங்கள் கம்மியாக செய்யக்குள்ள சாக்லேட் கொஞ்சம் நிறையா போட்டு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். கேக்கில் கடிப்படக்குள்ள அந்த சாக்லேட் வந்து கடிப்படக்குள்ள சூப்பராக இருக்கும். நீங்கள் அதே மாதிரி இன்ஷால்லா ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்த லேயர் வச்சு அதில் கொஞ்சம் சுகர் சிரப் சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேர்த்து டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா அதை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கலர் செய்யுங்க. நல்லா நீட்டாக வரும் உங்களுக்கு. இந்த கலர்ஃபுல்லான கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோ லைக் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.